சார், பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி நானும் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். பொதுவாக விமான நிலையங்கள் என்பது ஒன்றை உருவாக்குவது என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த அவசியமான ஒன்று என்பதை யாரும் நாம் மறுத்துவிட முடியாது. ஏன் பரந்தூர் விமான நிலையம் அவசியமாக இருக்கிறது என்றால், நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள், டெல்லியாக இருந்தாலும், கல்கத்தாவாக இருந்தாலும், மும்பையாக இருந்தாலும், ஹைதராபாத், பெங்களூர் எதை வேணால் எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் உள்நாட்டு விமான நிலையமாக இருந்தாலும், பன்னாட்டு விமான நிலையமாக இருந்தாலும், அது மிக சிறிய விமான நிலையமாக அது இருக்கிறது. டெல்லியினுடைய ஒரு அளவு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 51,000 ஏக்கர் டெல்லியினுடைய விமான நிலையம். மும்பையில் 1,850 ஏக்கர், ஹைதராபாத்தில் 5,500 ஏக்கர் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், பெங்களூரில் 4,008 ஏக்கர். ஆனால் நம்முடைய சென்னையினுடைய விமான நிலையத்தினுடைய பரப்பளவு மொத்தமாகவே 1,300 ஏக்கர் தான் இருக்கிறது. இந்த அளவில் இது சின்னதாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேர் இந்த விமான நிலையத்தில் பயணிகளுடைய வருகை வந்து போகிறாங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 60,000 பேர் பயணிகள் நம்முடைய இப்போ இருக்க விமான நிலையத்தில் பார்க்குறாங்க. இன்றைக்கே இந்த சூழ்நிலைனா, இன்னும் நீங்கள் ஒரு 7 வருஷத்தை பார்த்தீங்கன்னா, இது இன்னைக்கு இந்த 2.2 கோடி வரக்கூடிய இந்த பயணிகள் எண்ணிக்கை என்பது அடுத்து பார்த்தீங்கன்னா 3.5 3.5 கோடியாக அது ஒரு வருடத்திற்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதே இது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 8 கோடி பயனாளிகள் வருவார்கள் என்று மதிப்பிடப்படுகிறது. இவ்வளவு ஒரு பெரிய எஸ்டிமேட் இருக்கும்போது, சென்னையில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையத்தை நான் ஏற்கனவே சொன்ன வெறும் 1,300 ஏக்கராக இருக்கு. நீங்கள் எவ்வளவுதான் அதை விரிவுபடுத்தினாலும் இந்த பயணிகளுடைய எண்ணிக்கையை முதல்ல சமாளிக்க முடியாது. தவிர இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சென்னை விமான நிலையத்தை சுற்றி உங்களுக்கே தெரியும், நிறைய வீடுகள், நகர்ப்புறங்கள் உருவாகிடுச்சு. எனவே அவற்றையெல்லாம் நாம் வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்குள்ளே தான் போக முடியுமே ஒழிய, மீனம்பாக்கமோ, திரிசூலமோ அல்லது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையோ நாம் எந்த வகையிலும் அவருடைய குடியிருப்பு பகுதிகளை நாம் ஏதும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே பொதுவாக இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கிளாம்பாக்கத்தில் ஒரு புதிய பேருந்து நிலையம் நாம் அமைத்திருக்கிறோம். அதே மாதிரி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வேறு பல நகரங்கள், கல்கத்தா போன்ற நகரங்கள்லாம் முன்னணியில் இருந்தால் கூட நம்மை பொறுத்த மட்டும் நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 31வது இடத்துல இருக்கும். அது நமக்கு ஒரு சிறு ஆறுதலாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் போக்குவரத்து நெரிசல்கள் மிக அதிகமாக வரும். அதனால நம்ம பேசிக்காக நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது கழக ஆட்சியினுடைய மிக முக்கியமாக நோக்கமாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய மாநிலத்துடைய உள்கட்டமைப்பு பெருசாக வருகிற போதுதான் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, சுற்றுலாவாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் அதை ஒரு அபிவிருத்திக்கு கொண்டு வரும். எனவே உள்கட்டமைப்புக்கும் வளர்ச்சிக்குமான ஒரு பிணைப்பை நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் மெட்ரோ ரயில் போன்றிருக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் செயல்படுத்துவதை நாம் இன்றைக்கு முனைப்பு காட்டுகிறோம். டைடல் பார்க்கு, கத்திப்பாரா ஜங்ஷனு, இந்த மாதிரியான உள்கட்டமைப்பு வசதிகளை நம்ம கொண்டு வருவது தான் மிக முக்கியம். தொலைநோக்கு சிந்தனையோடு டைடல் பார்க்கை கலைஞர் அவர்கள் 90களினுடைய துவக்கத்திலே அவர்கள் உருவாக்கினார்கள். அது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு இன்றைக்கு வழிவகுத்தது. அதுபோலத்தான் இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது இன்னும் ஒரு பெரிய தொழில் புரட்சிக்கு அது ஒரு பெரிய அடிகோலாக வரக்கூடிய காலங்களில் அமைஞ்சிருக்கும். இது பயணிகளுடைய இந்த போக்குவரத்தை மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதனுடைய டென்சிட்டி, அந்த டிராவலர்ஸ் டென்சிட்டி மட்டும் இல்லாமல் பேசஞ்சர்ஸ் டென்சிட்டியை தாண்டி தொழில், வர்த்தகம் போன்ற இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் வளர்ச்சியை அதை உறுதி செய்வதற்கு இந்த விமான நிலையம் வேண்டியிருக்கிறது என்பதை நான் சொல்வேன். அதான் நாளைக்கு விஜய் போறது யார் வேணாலும் போகலாம் சார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் போய் பொதுமக்களை சந்திப்பதெல்லாம். ஆனால் சந்திக்கின்ற போது அவர்களிடத்திலேயான குறைகளை கேட்டு அதை அரசினுடைய கவனத்திற்கு முறையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறைகள் என்னவாக இருக்கும் என்பதை அரசும் நிச்சயமாக அவர்கள் ஆராயும். அவர் அங்கே செல்வதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அது பொருந்தும் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். எனவே இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது நம்ம நிச்சயமாக எல்லா விதத்திலும் ஒரு தேவையான விமான நிலையமாக அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன். இந்த விமான நிலையத்திற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை, அது பட்டா நிலங்களாக இருந்தாலும் அதே போல நம்முடைய அரசினுடைய புறம்போக்கு நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு பாதிக்காத வகையிலே மறு குடியமர்வை செய்வதற்கான நடவடிக்கைகள் அதையும் அரசாங்கம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.